அந்த இன்டர்மீடியேட் குவான்டிட்டி சொன்னோம்ல 1 கேஜி. 1 கேஜிக்கு மேல 20 கேஜி வரைக்கும் வச்சிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து இடைநிலை அளவா வந்து கருதப்படும். இன்டர்மீடியேட் குவான்டிட்டியா கருதப்படும். இவங்களுக்கு 10 இயர்ஸ் பனிஷ்மென்ட் 1,00,000 அபராதம் வந்து விதிப்பாங்க. கொக்கைன் வந்து அந்த 2 கிராமுக்கு மேல 10 கிராமுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னா, அது வந்து இன்டர்மீடியேட் குவான்டிட்டியா வந்து கணக்கில எடுத்துக்கிடப்படும். ஓபியம் வந்து 25 கிராம்ல இருந்து 2 1/4 கிலோ வரைக்கும் வச்சிருந்தாங்கன்னா, அது வந்து இன்டர்மீடியேட் குவான்டிட்டியா வந்து எடுத்துக்கப்படும். ஹெராயின் வந்து 5 டூ 250 கிராம் வச்சிருந்தாங்கன்னா, இன்டர்மீடியேட் குவான்டிட்டியா வந்து கருதப்படும். கொக்கைன் வந்து 2 கிராம் டூ 100 கிராம் வச்சிருந்தாலே அது வந்து இன்டர்மீடியேட் குவான்டிட்டியா வந்து கருதப்படும். இதுக்கான பனிஷ்மென்ட் வந்து 10 இயர் பிளஸ் 1,00,000 வந்து பனிஷ்மென்ட் வந்து குடுக்குறாங்க. மீடியம் குவான்டிட்டில வந்து எந்த அளவு வரைக்கும் லிமிட் பண்ணியிருக்காங்களோ, அத தாண்டி என்ன அளவுல வச்சிருந்தாலும் அது வந்து கமர்ஷியல் குவான்டிட்டியா வந்து எடுத்துக்கப்படும். இதுக்கு என்ன பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, 10 இயர்ல இருந்து 20 இயர்ஸ் வரைக்கும் அப் டூ அது அந்த அளவ பொறுத்து அது வந்து வேரி ஆகும். 10 இயர்ல இருந்து 20 இயர் வரைக்கும் வந்து பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. பிளஸ்ஸு ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 வரைக்கும் அபராதமும் வந்து குடுக்குறாங்க. இது வந்து ஜட்ஜோடைய இந்த கேஸோட தன்மைய பொறுத்து வந்து இந்த தண்டனை வந்து மாறுபடும். இதுவே வந்து அந்த குற்றங்கள வந்து அவங்க திரும்ப திரும்ப பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அஃபெண்டருக்கு வந்து இந்த மாரி இந்த தண்டனைகள். அதுவே அவங்க வந்து திரும்பவும் அந்த சட்டத்தின் படி திருப்பியும் அந்த மாரி கடத்துறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தண்டனை குடுக்கப்படும் அப்படின்னா, இதே தண்டனைய 1 1 1/2 டைம் வந்து அதிகமா வந்து இந்த பனிஷ்மென்ட்ட வந்து அவங்களுக்கு குடுப்பாங்க. இது வந்து டெத் பனிஷ்மென்ட் வரைக்கும் கூட வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு போகலாம். லார்ஜ் குவான்டிட்டில வந்து அவங்க கடத்தல் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து டெத் பனிஷ்மென்ட்டே குடுக்குறதுக்கு வந்து இந்த சட்டத்தின்படி ரைட்ஸ் இருக்கு. அதே மாரி பெயில் இவங்களுக்கெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஸ்மால் குவான்டிட்டிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 15 டூ 1 மந்த்ல வந்து விட்டுருவாங்க. அதுவே இந்த இன்டர்மீடியேட் குவான்டிட்டி இல்ல கமர்ஷியல் குவான்டிட்டி போயிடுச்சு அப்படின்னா, கமர்ஷியல் குவான்டிட்டிலாம் வந்து உங்களுக்கு வந்து ஜெயில்லயே வச்சு, அவங்கள வந்து கோர்ட்டுக்கு வர வச்சு, அங்க என்கொயரிலாம் முடிச்சு, கேஸ் நடந்து விடுதலை ஆனா மட்டும் தான் அவங்க வந்து விடுதலை ஆவாங்க. அப்படி இல்லன்னா அவங்களுக்கு வந்து பெயிலே வந்து கிடையாது. அதுவே இந்த இன்டர்மீடியேட் குவான்டிட்டிக்கு வந்து பெயில் குடுப்பாங்க. அதுக்கு நடுவுல அது 180 டேஸ்க்கு அபோவே வந்து அவங்களுக்கு பெயில் கிடைச்சிரும். ஆனா, அதுக்கு நடுவுல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அரசாங்கத்தில குண்டாஸ் சட்டத்தின் கீழ அவங்கள வந்து கைது பண்ணிருவாங்க. அதனால மினிமம் 6லருந்து 1 வருஷம் வரைக்கும் அவங்க ஜெயில்ல வந்து இருக்க வேண்டியதா இருக்கும். அதனால இந்த மாரி யாராவது உங்க ஏரியாக்கள்ல போதைப் பொருள் வந்து விற்பனை செய்றாங்க, அந்த மாரி தகவல் இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா கவர்மெண்ட்டுக்கு போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறவங்களோட உங்களோட விவரம் வந்து எங்கேயுமே தெரிவிக்கப்படாது. நீங்க தைரியமா முடிவெடுங்க. போதை இல்லாத சமூகத்தை உருவாக்க பாடுபடுவோம். நன்றி.